தெரியும் எல்லாருக்கும். ஸ்டார்ட் பண்ணு. இந்த மீட்டோட மாடல் PM22 சீரியஸ் இல்லை PM2000 சீரியஸ். 2000 வர எல்லா மாடலும் ஒரே மாதிரி தான் பார்க்குறது, ஒரே மாதிரி தான் ப்ரோக்ராம். ஒரு மாடலுக்கு இன்னொரு மாடலுக்கும் அதில் பார்க்குற பேராமீட்டர் வேரி ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் இது தான் IUVPQS. ஐனா கரண்ட். ஸோ ஐ ப்ரெஸ் பண்ணால் எனக்கு கரண்ட் RYB 3 ஃபேஸோட ஆவரேஜ் காமிக்கும். அடுத்தது DM கரண்ட் டிமாண்ட். நான் கரண்ட் பேஜில் இருக்கேன், அப்போ எவ்வளோ கரண்ட் மேக்ஸிமம் போயிருக்கு. டிமாண்டுன்றது மேக்ஸிமம் ரெக்கார்டட் வேல்யூ. ஸோ மேக்ஸிமம் ப்ரெசென்ட் வந்து 894 ஆம்ஸ் போயிருக்கீங்க. லாஸ்ட்டு சைக்கிளில் 1769 போயிருக்கீங்க. ப்ரிடிக்டிவ் இன்னும் அடுத்த 7 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 1700 ஆம்ஸ் வரைக்கும் நீங்கள் வரப்போகிறீங்க. இது வரைக்கும் பீக்கு எவ்வளோ மேக்ஸிமம் பீக் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னா 1957 ஆம்ஸ் பீக் ஆம்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது வரைக்கும் எவ்வளோ மேக்ஸிமம் ஆம்ஸ்னால் இந்த ஆம்ஸ் தான். இது எப்போ ரீச் ஆச்சு இந்த இருக்குது பாருங்கள், டேட்டு டைம் 25th June 24 11:06 இது ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆம்ஸ் வெளியே வரத்துக்கு ஃபஸ்ட்டு பட்டன் திருப்பியும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆம்ஸ் பார்த்தாச்சு, டிமாண்டும் பார்த்தாச்சு. ஸோ வெளியே வாங்க. யூவியில் போனால் யூன்றது ஃபேஸ் டு ஃபேஸ் வோல்டேஜ், வி மட்டும் ப்ரெஸ் பண்ணால் ஃபேஸ் டு நியூட்ரல். ஏதாவது ஒரு வோல்டேஜ் காமினா அந்த ஃபேஸ் ஃபியூஸ் போயிருக்கு, இல்லை ஒயரிங் லூஸ் கனெக்ஷன், அதை செக் பண்ணிக்கணும். 3 ஃபேஸ் ஆம்ஸும் கரெக்டாக வரணும். அடுத்தது பிக்யூஎஸ்ன்றது பவர். ஸோ பின்றது வந்து KW KVA KVAR KW KVAR KVA அதுதான் வந்து PQS. ஸோ கிலோவாட்டு பார்த்தீங்கன்னா 1287. ஸோ இதே லோடு 1 ஹவருக்கு இருந்தீங்கன்னா உங்களோட எனர்ஜி கன்சப்ஷன் 1287ன்னு அர்த்தம். அடுத்தது KVAR. இப்போ என்னோடய கெப்பாசிட்டர் பேங்க் ப்ராப்ளம், நான் யூனிட்டி மெயின்டைன் பண்ணால் எவ்வளோ எனக்கு KVAR தேவைன்றது 28 KVAR இப்போ தேவை. ஸோ உங்கள் பேங்க் ஆட்டோமேட்டிக்னும் போது அதுவே ஆன் ஆஃப் பண்ணிக்கும். KVA இப்போ எனக்கு எவ்வளோ KVA போய்ட்டுருக்குன்னா 1286. உங்கள் இதே வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆவரேஜாக நீங்கள் மெயின்டைன் பண்ணால் உங்கள் டிமாண்டும் 1286. டிமாண்டுன்றது 15 மினிட்ஸ் ஆவரேஜ், இது இன்ஸ்டன்டேனியஸ். உங்கள் ப்ரெசண்ட்டாக போட லோடு இது. அடுத்தது ஃபேஸ் கிலோவாட் RYB. எங்கள் மீட்டரில் யாரோடைய மீட்டர்லேயும் கிலோவாட்டில் மைனஸ் வரக்கூடாது. அப்படி மைனஸ் வந்தால் உங்கள் ஒயரிங் தப்பு. சிடியோட S1 S2 மாறி இருக்குது. எந்த ஃபேஸில் மைனஸ் வருதோ அந்த ஃபேஸோட S1 S2 மாற்றி கொடுங்க. ஒன்று சிடி காயில் இல்லை மீட்டரோட பேக் சைடில். அதை மாற்றி கொடுக்குறப்ப லோடு இருக்கக்கூடாது, ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணணும். வித்தவுட் லோடில் தான் சிடியை மாற்றணும். ஸோ 3 ஃபேஸையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் இது வேல்யூ மேட்ச் ஆகும். அடுத்தது கியூன்றது KVAR. இங்கே பாருங்கள், ஒரு ஃபேஸில் மட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த ஃபேஸில் லோடு கம்மியாக இருக்கிறப்போ பேலன்சிங் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். அதனால தான் உங்களுக்கு மைனஸ் வருது. ஒவ்வொரு ஃபேஸில் எவ்வளோ KVAR தேவை, கெப்பாசிட்டர் எனக்கு எவ்வளோ ஆட் பண்ணணுன்றது இங்கேயே காமிச்சிடும். ஓவராலாக எனக்கு 14 KVAR தேவைப்படுது. அடுத்தது ஒவ்வொரு ஃபேஸோட KVA. ஒவ்வொரு ஃபேஸில் எனக்கு எவ்வளோ KVA போயிட்டுருக்குன்னு இங்கேயே காமிச்சிடும் உங்களுக்கு. வெளியே வாங்க. டிமாண்ட். ஸோ உங்களுக்கு ஆவரேஜாக எவ்வளோ டிமாண்ட் போயிருக்கு, கிலோவாட் டிமாண்ட், KVAR டிமாண்ட், KVA டிமாண்ட் எல்லாமே பார்த்துக்கலாம். இண்டிவிஜுவலாக போனால் KW டிமாண்ட், ப்ரெசன்ட், லாஸ்ட் சைக்கிள், ப்ரிடிக்டிவ், மேக்ஸிமம் பீக். ஸோ எனக்கு KVA தான் வேணும் அப்படின்னா KVAக்கு SDயில் எவ்வளோ மேக்ஸிமம் KVA டிமாண்ட் போயிருக்கு, 1383 போயிருக்கு. என்னைக்கு 25th அன்றைக்கி போயிருக்கு. உங்கள் EB மீட்டர் எவ்வளோ ரெக்கார்டாக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு அதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக இதை விட அதிகமாக இருக்கும் EBயில். ஏன்னா நடுவில் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் லாஸ் அதில் ஆட் ஆகும், இதில் ஆட் ஆகாது. ஸோ இதை வச்சு EBக்கும் உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்சேஷன் இருக்குது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ஃபேஸ் பார்த்துட்டிங்க, டிமாண்டும் பார்த்தாச்சு. வெளியே வாங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் EPFF. ஈனா எனர்ஜி. ஸோ எனர்ஜி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி காமிக்கும். டெலிவர்ட் ரிசீவ்ட். டெலிவர்ட் அப்படின்னா நீங்கள் EBலேருந்து வாங்குகிற பவர். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 966.79 மெகாவாட் ஹவர். ஸோ எங்கள் மீட்டர் பார்த்தீங்கன்னா நார்மலாக வாட் ஹவரில் ஸ்டார்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக KM ஜிகா ஆட்டோ அப்கிரேட், அதுக்கப்புறம் உங்களை ரீசெட் பண்ண சொல்லிடும். ஸோ இப்போ மெகாவில் இருக்குது. மெகாலேருந்து கிலோவுக்கு மாற்ற 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கங்க, இல்லை into 1000. அப்போது இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கணும். 9,66,800 யூனிட் ஓடி இருக்குது இது வரைக்கும். ரிசீவ்டு அப்படின்னா நீங்கள் EBக்கு பவரை விற்றுருக்கீங்க, ரிட்டர்ன் கொடுத்துருக்கீங்கன்னா ரிசீவ்டு. இது வரைக்கும் நீங்கள் எதுவும் EBயில் பவரே எக்ஸ்போர்ட் பண்ணலை. ஸோ எக்ஸ்போர்ட்டும் இதில் ரெக்கார்ட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு தெரியாமல் பவர் ஏதாவது EBக்கு ரிட்டர்ன் போயிடுச்சுனாலும் இங்கே ரெக்கார்ட் ஆகிடும் உங்களுக்கு. அடுத்தது F+R. ஃபார்வேர்டு ரிவர்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கொடுப்போம். F+R. ரிவர்ஸ் F-R. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு சுகர் பிளான்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பவர் பிளான்ட்டோ இருந்தால் 6 மாதம் EBயில் வாங்குவீங்க, 6 மாதம் EBக்கு கொடுப்பீங்க. ஸோ உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி இங்கேயே சொல்லிடும் மீட்ரு. அந்த பர்பஸ் தான் இது. இப்போ பார்த்தது KVAH.
எம்டபிள்யூஹெச், கேவிஏஹெச், நெக்ஸ்ட்டு போனால் விஏஆர்ஹெச், டேரிஃப். சப்போஸ் நான் ரேட் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் இங்கேயே உங்களுக்கு டேரிஃப் எவ்வளோ காஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிடும். இந்த டேரிஃப்ன்றது என்னென்னா டைம் ஸ்லாட். எனக்கு ஈபியில் வந்து 5 ஸ்லாட்டாக பிரிச்சுருப்பாங்க டைம் ஸ்லாட் எனர்ஜியை. ஸோ அதுவும் நீங்கள் இதில் பார்க்க முடியும். இது ப்ரோக்ராம் பண்ணால் தான் பார்க்க முடியும்.